Hello friends, welcome to JJ channel. நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ உள்ளனில் ஒரு ஸ்லின் பேக் தான் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு டபுள் க்ராச்செட், சிங்கிள் க்ராச்செட், ஸ்லிப் நாட் இது எல்லாமே சொல்லியிருக்கேன். இப்போ அதை வச்சு நான் இப்போ டபுள் க்ராச்செட் வச்சு தான் இப்போ வந்து ஒரு உள்ளனில் ஒரு பாய் மாதிரி இவ்வளோ பெருசாக பின்னியிருக்கேன். இது வந்து ஒரு ஸ்லிம் பேக், ஒரு செல்ஃபோனும் ஒரு சின்ன பர்ஸும் உள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பாய் பின்னியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை இப்போ எப்படி ஃபினிஷிங் பண்ணலாம், இது ஆல்ரெடி நமக்கு போட தெரியும். இப்போ வந்து இது எப்படி நம்ம ஒரு ஸ்லிம் பேக்காக கன்வெர்ட் பண்ணலாம், போட்டும் ஃபினிஷிங் பண்ணலாங்கிறது தான் இப்போ ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நான் இது ஃபினிஷிங் பண்ண போகிறேன். இது ஃபினிஷிங் இதில் பார்த்தாங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து எப்போ போல் டபுள் க்ராச்சே போடுறேன். இது ஊசி கொஞ்சம் பழசானனால டக்குன்னு த்ரெட்டில் போட்டு எடுக்க மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா இப்போ இதை மடித்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்லின் பேக்காக கன்வெர்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு சைடும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு சைடும் இதை எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு சைடு ஜாயின் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன்னா இங்கேருந்து நாட் போட்டு எடுத்துக்கிறேன். நாட் போட்டு இந்த ரெண்டு சைடு ஜாயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு செயின் போட்டு ஆரம்பிக்கிறேன். நம்ம வந்து இந்த ரெண்டு இதையும் எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இந்த ஜாயின் எங்கே இருக்கோ அந்த ரெண்டு நாட்டையும் கரெக்டாக எடுத்துக்கணும். அப்படியே இது எப்போ போல் நார்மலாக இதை ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வர வேண்டியது தான். பிசி மட்டும் போட்டால் போதும், நூலில் போட வேண்டாம். இந்த சைடு மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டு வாங்க.
இதே மாதிரி நம்ம இதோட ரெண்டாவது சைடும் ஜாயின் பண்ணிடணும். இப்படி ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும், கட் பண்ணிடணும். கட் பண்ணி இது இழுத்துட்டிங்கன்னா போதும், ஒன்றும் வெளியே வராது. இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த இது ஜாயின் பண்ண போகிறோம். இதையும் அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இந்த 2 இடமும் ஜாயின் பண்ணிவிட்டு 2 இடமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து 2 பக்கமும் 2 நாட்டாக கம்மி பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கொண்டு வந்து மேலே இப்படி க்ளோசிங் மாதிரி போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட். பார்த்திங்கன்னா அதே டிசி தான், உங்களுக்கு டபுள் கிராச்சட் தான். இந்த பக்கம் 2 லைன், அந்த பக்கம் 2 லைன் விட்டு போடுறோம் நம்ம, அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை குறைக்கிறதுக்கு வேண்டி பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து இப்படி குறைச்சிட்டே வரணும். இது வந்து நம்ம சின்ன ஒரு செல்ஃபோனும் ஒரு குட்டி பர்ஸ் வைக்கிற அளவுக்கு தான் இந்த பேக் நம்ம போடுறோம். இது ஒரு ஸ்லின் பேக், நம்ம எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஃபேஷனாகவும் இருக்கும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பெருசாகவும் போடலாம், இல்லை ரொம்ப குட்டியாகவும் போடலாம். நம்ம இஷ்டம் தான், நமக்கு எந்த சைஸு தோணுதோ அந்த சைஸில் போடலாம். இப்படி திருப்பிக்கணும். ஏன்னா இப்படியே கம்மியாகிட்டு வருதா. இப்போ இந்த டைம் இங்கே போட்டுட்டு இந்த 2 நாட்டை விட்டுட்டு இப்படி இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 போட்டுட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக ஃபினிஷ் ஆகிடும். நமக்கு எப்படி வேணுமோ, டிசைன்ஸ் எப்படி வேணுமோ நம்ம அப்படி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படியே தான் இது ஃபுல்லாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்படியே 2 சைடும் கம்மி பண்ணி இந்த மாதிரி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்குள்ளே ஒரு 4-5 நாட் போட்டுக்கலாம், அது ஃபினிஷிங்க்கு. அப்படி கடைசி ஒரு நாட் வரும் பார்த்துங்க, அதில் சும்மா ஒரு ஃப்ளவர் மாதிரி.
இப்போ இந்த மாதிரி போட்டு நம்ம ஃபினிஷிங் பண்ணிடுவோம். ஃபினிஷிங் பண்ணிட்டோன்னா இது வந்து இப்படி இதாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து நம்ம இதை விட்டு திருப்பிடலாம். இப்போ நமக்கு இதுக்கு கிடைக்கிற இந்த பட்டன் வச்சு இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட். பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த பட்டன் இங்கே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், இப்படி ஜாயின் ஆகிடும். இதுக்கப்புறம் இது எந்த இடத்துல நம்ம வந்து வைக்கிறோமோ, க்ளோஸ் பண்ணுறதுக்கு வைக்கிறோமோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸிங்கை நம்ம இதில் ஜாயின் பண்ணிடணும். இந்த ப்ரெஸ்ஸிங் இதில் ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி ரோப் உங்களுக்கு கடையில் கிடைக்கும் பேக்ஸுக்குன்னு. இந்த மாதிரி ரோப் வச்சு ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பேக் வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட். இதில் ஒரு சின்ன செல்ஃபோன் வேணுங்கிற சின்ன ஒரு செல்ஃபோன் போட்டு வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பர்ஸ் போட்டு வைக்கலாம், அந்த அளவுக்கு உண்டான பேக் தான் இது. பார்த்திங்கன்னா இப்படி வச்சுட்டு இது பட்டன் போட்டாச்சு. இந்த பட்டன் போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடு ரோப் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி இந்த சைடு ஒரு ரோப் ஜாயின் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து ஈஸியாக இந்த ஸ்லிம் பேக்கை எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான நம்ம ஸ்லிம் பேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இந்த மாதிரி உள்ளனில் ரோஸ் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த ரோஸை எடுத்து அப்படி அதில் ஸ்டிக் பண்ணிட்டோன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, see you.